மனதிற்கு இனிமையான பாடல்களை தர காலை மலர்ல உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக இப்ப வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மூலம் நோய் யாருக்கெல்லாம் வரலாம்? மூலம் நோய வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்? குழந்தைங்களை டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாக காலை நீட்டி வச்சுட்டு குழந்தைய அதில் போட்டுட்டு அந்த மாதிரி அதே பொசிஷனில் திரும்ப திரும்ப வைக்கும்போது இந்த பொசிஷன் டாய்லெட் போகிறதுக்கான ட்ரைனிங் அப்படின்ற மனதளவில் குழந்தை ரெடி ஆயிடும். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் அவசர அவசரமாக கிளம்பி போகிறதுனால வர்ற டாய்லெட்டை கூட அடக்கி வச்சுட்டு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவசரமாக ஓடுறாங்க. இந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நேச்சுரல் கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசி, தண்ணி தாகம், யூரின், தூக்கம் அது எல்லாத்தையுமே நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது. அப்போது எப்போ டாய்லெட் வருது அப்படிங்கும்போது அதை உடனடியாக நம்ம போய் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம காலையிலே எந்திரிச்சு இருந்துட்டு போயிட்டோம்னா நமக்கு அடக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது. இந்த மாதிரி அடக்கிட்டே இருக்கும்போது அடக்கி வரப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இப்போ போய் கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வர 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 அங்கே இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதனால வரக்கூடிய பைல்ஸ், அதனால வரக்கூடிய பெயின் அது எல்லாமே இவங்க தான் சஃபர் ஆகுறாங்க. இது சின்ன வயசுலேயே நம்ம திருத்திக்கிறது பெட்டர். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குது டாய்லெட்டில் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணுறது. எனக்கு இது டாய்லெட் வெளியில் வந்துட்டாதான் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் முக்கி கூட இருப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கையை யூஸ் பண்ணி கூட அந்த மலத்தை வெளியே எடுப்பாங்க. ஏன்னா மலம் வெளியில் வந்துட்டாதான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இயற்கையாக வரதை நம்ம எப்படி தவிர்க்கக்கூடாதோ அது மாதிரி வராத ஒன்றை நம்ம கம்பல் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதும் தப்பு தான். ப்ரெக்னன்சி அப்போ பைல்ஸ் இருக்குது, ப்ளீடிங் ஆகுது, அது எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். அதனால அதுக்கு பயப்பட தேவையில்லை. வெள்ளை கலராக இருக்கக்கூடிய மாவுகள், அந்த மைதானால செய்யப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அது மாதிரி அதிகமான அளவில் சுகர் அதில் செய்யப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் கிழங்குகளில் பார்த்தோன்னா கருணைக்கிழங்கு நமக்கு முன்னாடியே அதெல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம தான் ஃபாலோ பண்ண மறந்துடுறோம். கருணைக்கிழங்குல புளிக்குழம்பு வேக வச்சுட்டு மசிச்சு செய்கிறது, அந்த மாதிரி அடிக்கடி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய அந்த தன்மை போயிடும். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம நறுக்கும் போதே நாராக வரக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் நிறையா சாப்பிடலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். முதல்ல தண்ணி குடித்தா எனக்கு யூரின் வந்துடும், டாய்லெட் வந்துடும்ன்றதுக்காகவே நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய உடம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அதை கண்டிப்பாக வேணுங்கிற அளவு தண்ணி குடிக்கணும். ஒரு நல்ல வாக்கிங் போகிறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது பைல்ஸ் வராது தவிர்க்கலாம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்கள். நம்ம ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் உரிக்கும் போது வெள்ளை வெள்ளையாக ஒன்று வரும், அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அது அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இதை சைனாவில் அதை மட்டுமே சேர்த்து எவ்வளவோ இந்தியன் ருப்பீஸ்க்கு அதை விற்கிறாங்க. ஏன்னா ஆரஞ்சு பழத்தை விட அந்த நாரில் தான் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தெரியாமல் என்னென்ன நாராக வருதோ அது எல்லாத்தையும் நாரெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால எல்லா பழங்களாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. சர்க்கரை நோய்க்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.